ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விச்சுக்குட்டி சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் விச்சுக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் ரைஸ் தான். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அந்த கடாய் ஹீட் ஆன பிறகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். கடுகு உளுந்து கலர் சேஞ்ச் ஆன உடனே வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் நீங்கள் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா மிளகுத்தூளே நல்லா காரம் கொடுக்கும். அதனால் 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா வணங்கணும். வணக்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் ஃபுல்லாக வணங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினாவே போதுமானது. ஏன்னா சாதத்துக்கூட நம்ம சாப்பிடும்போது வெங்காயம் வாயில் அந்த பல்லில் பட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ சாதம் சேர்த்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். இப்போது மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். இந்த டிஷ் செய்கிறதே மொத்தமாகவே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் இருக்கும். நம்ம சாதம் ரெடியாக வச்சுருந்தா இது குயிக்காக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். மிளகுத்தூள் அந்த வெங்காயத்தோட நல்லா சேர்ந்து வரணும், அந்த அளவுக்கு நம்ம கிளறி விடணும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம ஆற வைக்கலாம். நல்லா ஓரளவு ஆறின பிறகு நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். சாதம் இதோட சேர்த்தும் போது ஆறி இருக்கணும், சூடாக சேர்த்தக்கூடாது. நான் இன்றைக்கி சுடு சாதம் சேர்த்திருக்கேன், ஆனால் நீங்கள் சேர்த்தும் போது ஆறின சாதம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மிளகு சாதம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சளி இரும்பல் இருக்கும்போது இந்த மாதிரி மிளகு சாதம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது நீங்கள் செஞ்சு தரலாம், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது சாதம் கிளறும் போது உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் கிளறிக்கலாம். எனக்கு உப்பு பத்தலை, நான் சேர்த்துக்கிட்டேன். சாதம் ஆறின சாதமாக போட்டு நீங்கள் கிளறிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மிளகு சாதம் சூப்பராக தயாராகிடுச்சு. மதியம் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். வாங்க நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யம்மி டேஸ்டி மிளகு சாதம் தயாராகிடுச்சு. இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். வடித்த சாதம் இருந்ததுன்னா டக்குன்னு நீங்கள் இந்த பெப்பர் ரைஸை செஞ்சிடலாம். இந்த டேஸ்டியான பெப்பர் ரைஸை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விச்சுக்குட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.